அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலைப்பு என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னா, உள்ளத்தை பண்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஏன் உள்ளத்தை பண்படுத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி. உள்ளத்தை பண்படுத்துறது அப்படிங்கிறது தான் மனித வாழ்க்கையினுடைய வெற்றி தோல்வி எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம். ஆனா பெரும்பாலும் நம்முடைய செயல்களை பண்படுத்துறது சம்பந்தமா எல்லாரும் பேசுறோம், விவாதிக்கிறோம். அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லும் போது கூட அவன் செஞ்சது சரியில்லை, அவன் பேசினது சரியில்லை, அவன் நடந்துகிட்டது சரியில்லை அப்படின்லாம் நம்ம பேசுறோம். ஆனா அதுக்கு மூல காரணமா இருக்கிறது அவனுடைய உள்ளத்துல இருக்கிற எண்ணங்கள் தான். அந்த எண்ணம் தான் செயலாக வெளிப்படுகிறது, அந்த எண்ணம் தான் பேச்சாக வெளிப்படுகிறது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து திருமறை குர்ஆன்ல ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றான், வமையு அல்லிம் ஷஆயிரல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். யாரு அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துறாரோ அந்த கண்ணியப்படுத்துதல் என்பது ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், உள்ளத்தில் இருக்கிற இறையச்சத்தின் வெளிப்பாடு என்று குர்ஆன் சொல்கிறது. வமையு அல்லிம் ஷஆயிரல்லாஹ், யார் அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ அந்த செயல் எப்படிப்பட்ட செயல் அப்படின்னு கேட்டா ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அது உள்ளங்களில் இருக்கிற தக்வாவின் வெளிப்பாடு, இறை எச்சத்தின் வெளிப்பாடு. அல்லாஹ்வை எவ்வளவு தூரம் ஒருத்தர் நேசிக்கிறாரோ, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஒருத்தர் எவ்வளவு தூரம் பயப்பட்டாரோ அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு என்னன்னு கேட்டா அவர் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை மதிக்கிறவரா மாறி இருப்பார். அல்லாஹ்விடத்துல எதுவெல்லாம் அடையாளங்களாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடையாளங்களாக என்னவெல்லாம் காட்டப்படுகிறதோ அது எல்லாத்தையும் ஒருத்தர் எப்போ மதிப்பாருன்னா அவருடைய உள்ளத்துல எவ்வளவு ஆழமா அல்லாஹ்வை பத்திய பயம் இருக்குதோ அந்த அளவுக்கு அவருடைய மற்ற விஷயங்கள் அவர் பயப்படுறது இருக்கும், நடந்துக்கிற விதம் இருக்கும். ஒரு பள்ளிவாசலை மதிக்கிறது, பிற சகோதரர்களுடைய மான மரியாதையை மதிக்கிறது, திருமறை குர்ஆன் மீது மதிப்பு கொள்வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல மரியாதை செலுத்துறது, அல்லாஹ்வுடைய முதல் ஆலயத்தை மரியாதையோட பாக்குறது, அல்லாஹ்வுடைய சஃபா மர்வா என்கிற அடையாளங்களை புனிதமா நினைக்கிறது. இந்த மாதிரி எத்தனையோ புனிதம், எத்தனையோ அடையாளங்கள் இருக்கிறது. அது எல்லாத்துக்கும் உரிய மதிப்பை கொடுக்கணும், உரிய மரியாதையை கொடுக்கணும். அதாவது எப்படி நடக்கணுமோ அப்படி எப்படி நம்ம நடந்துக்கிறதா இருந்தா எப்போ யார் நடப்பான்னு கேட்டா அவருடைய உள்ளத்துல எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நடப்பார். உள்ளத்துல நிறைய அச்சம் இருந்துச்சுன்னா நிறைய புனிதத்தை பேணுவாரு, உள்ளத்துல குறைய அச்சம் இருந்துச்சுன்னா குறைய புனிதத்தை பேணுவார். அந்த உள்ளத்துல இருக்கிறது தான் வெளியில வெளிப்படும் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. அப்ப மனித வாழ்க்கையில இருக்கிற எல்லாமே உள்ளம் தான். மனித வாழ்க்கையினுடைய வெற்றி தோல்வி எல்லாமே உள்ளத்தில் இருக்கிற சிந்தனைகளை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுகிறது. நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம் வெற்றி அடையணும், நிறைய சம்பாதிக்கணும், பெரிய ஆளா வரணும், பெரிய பட்டம் வாங்கணும், பெரிய அதிகாரத்துல வந்து உட்காரணும். இந்த மாதிரியான விருப்பங்கள் இல்லாத மனிதர்களே உலகத்துல கிடையாது. எல்லாருக்கும் இந்த விருப்பங்கள் இருக்கு. யாரை கேட்டாலும் இப்ப சின்ன பிள்ளைகள்ட்ட கேட்டாங்கல்ல, நீ என்னவா ஆகணும்னு விரும்புறேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட மட்டும் இல்ல நம்மகிட்டே இருக்கதான் செய்யுது. 40 வயதுல கடந்தவங்கள்ட்டே இருக்கிறது, 50 கடந்தவங்கள்ட்டே இருக்குது, 60 கடந்தவங்கள்ட்டே இருக்குது. இன்னும் சில நாட்கள்ல மரணிச்சிருவாரோ என்று நினைக்கிற கட்டுல இருக்கிற ஒரு பெரிய முதியவர்கிட்ட போய் நீங்க கேட்டாலும் கூட அவருக்கும் சில ஆசைகள், சில எதிர்பார்ப்புகள். என் பேத்திக்கு மட்டும் கல்யாணத்தை முடிச்சுட்டு வைங்களேன், நிம்மதியா கட்ட முடியல அப்படின்பாரு. அது மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கும். அப்படி இல்லாத மனிதர்களே இல்லை. இது இப்ப உட்கார்ந்துகிட்டு இருக்கிற நம்ம எல்லாருக்குமே அடுத்த நிமிஷத்துக்கு அடுத்து நமக்கு தேவைப்படுகிற நாம் அடையவிருக்கிற ஒரு இலக்கு ஒன்று, ஒரு ஆசை ஒன்று, ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்கிறது. அப்படியான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத மனிதர்களே உலகத்திலே இல்லை. அப்ப இந்த எதிர்பார்ப்புகளை உரிய முறையில பூர்த்தி செய்யணும், எதிர்பார்ப்புகளை சென்று அடையணும், எதிர்பார்ப்புகள்ல வெற்றி வாகை சூடணும், எதிர்பார்த்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொன்னா பல பேருக்கு அமைகிறது இல்லை. எல்லாம் அற்பாயுசிலே முடிஞ்சு போயிடுது. காரணம் என்னன்னு கேட்டா அந்த எதிர்பார்ப்புக்கு அவங்களுடைய மனம் எவ்வளவு தூரம் தயார்படுத்தப்படணுமோ அவரு தயார்படுத்தப்படல. அவருடைய ஆசை ரூபத்துல இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனா அந்த எதிர்பார்ப்புக்கு அவங்க பண்படுத்த வேண்டிய இடம் எதுன்னு கேட்டா அவங்களுடைய உள்ளதான் பண்படுத்த வேண்டிய இடம். வெளிப்புற செயல்களோ வேற விஷயங்களோ 2ஆம் பட்சம் தான். உள்ளத்தை பண்படுத்தினோம்னா தானா ஆட்டோமேட்டிக்கா அது நடக்க வேண்டிய நடந்துடும். உள்ளத்தை பண்படுத்தாம அதுதான் களம், செயல் களம் அதுதான். அப்ப அந்த களத்தை சரி பண்ணாம கல்புங்கிற அந்த உள்ளத்தை மேம்படுத்தாம அதுல வரக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத கவனிக்காம கொஞ்சம் நல்ல ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு நாள் காலையிலிருந்து மாலைக்குள்ளாக உங்களுடைய மனதில் தோன்றுகிற எண்ணங்கள், சிந்தனைகள் நமக்கே எப்படி தோணுது, நான் ஏன் இப்படி நினைச்சேன், நான் ஏன் அப்படி நினைச்சேன் அப்படின்னு நம்முடைய எண்ணத்தை பற்றி அசை போட்டவர்கள் எத்தனை பேர்? நான் ஏன் இப்படி செஞ்சேன்னு பேசுறேன் எல்லாருமே இருப்போம். அவன் ஏன் அப்படி பேசினான், அவன் ஏன் அப்படி செஞ்சான், இவனுக்கு இப்படி நடந்தான், அவன் அப்படி செய்ய போயிட்டு நான் அப்படி செஞ்சேன், இவன் இப்படி செய்யலாட்டு நான் செஞ்சிருக்க மாட்டேன்னு நம்முடைய செயல்களான விவாதங்கள், சரி தவறு,
அது சரி, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய பேசிருப்போம். ஆனா என் மனசுக்குள்ள இப்படி ஒரு கோபம் வந்துச்சே, ஒரு வெறுப்பு ஒண்ணு வந்துச்சே, ஒருத்த மேல லேசா பொறாமை ஒண்ணு வந்துச்சே. அந்த பொறாமை ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அது சரியில்லையே, அது வந்திருக்க கூடாது, அதை மட்டுப்படுத்தணுமே, அதை நான் குறைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி நம்முடைய மனதில் எழுந்த எண்ணங்களை குறித்து சிந்தித்தவர்கள் எத்தனை பேர்? அப்படி நீங்க சிந்திக்கல அப்படின்னா நீங்க ஆசைப்படுறதுக்கு, கனவு காட்டுறதுக்கு, லட்சியத்தை வளர்த்துக்கிறதுக்கு, அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் ஒண்ணு நடக்காது. போற போக போய்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க எப்படி போறீங்கன்னு கேட்டா, ஆற்றுல இருக்கிற இலை மாதிரி அந்த ஆற்றின் அலை எப்படி போகிறதோ, ஆற்றின் போக்கு எப்படி இருக்கோ அப்படி போகும். காற்றுல இருக்கிற சருகு மாதிரி காத்து வேகமா அடிச்சுதான் எந்த பக்கம் அடிக்க அந்த பக்கம் போகும். நீங்க விரும்புற மாதிரி எல்லாம் வாழ்க்கை போகவே போகாது. நான் விரும்புற மாதிரி வாழ்க்கை அப்ப எப்படி அமையும்? நான் விரும்புறேன், அல்லாஹ் சொல்றா நீ விரும்புற மாதிரி தான் வாழ்க்கை அமையும்னு. ஆனா நம்ம என்ன சொல்றோம், நான் விரும்புற மாதிரி வாழ்க்கை அமையல, எப்படி அமையும்? அதை அமைச்சுக்கிறதுக்கு ஒரு ரூட் இருக்குல்ல, ஒரு வழி இருக்குல்ல. அந்த வழியை அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உலகத்துல அறிவாளிகள் சொல்றாங்க, விஞ்ஞானிகள் சொல்றாங்க, அனுபவஸ்தர்கள் சொல்றாங்க, தனிமையில் அமர்ந்து சிந்தித்து இந்த வாழ்வின் யதார்த்தங்களை புரிந்து கொண்டவங்க சொல்றாங்க. ஆனாலும் நான் போற போகவே அதை பத்தி சிந்திக்கவே மாட்டேன்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எத்தனையோ பேர் உங்க கோபங்கள் இருக்கிறது, சில பேர் மேல வருத்தங்கள் இருக்கு, அவங்க மூஞ்சி பார்க்கல, அவங்க வீட்டுக்கு போகல, அவங்க வந்தா ஏறிட்டு பார்க்கல, அவங்களுடைய சலாமுக்கு பதில் சொல்லல, அது அவங்களுக்கு சலாம் சொல்ல வேண்டியது வந்துருமே அப்படின்றதுக்காக அவனை விட்டு விலகி சென்றோம், அப்படியெல்லாம் நடந்திருக்குல்ல, எல்லார் வாழ்க்கையும் இப்படி இருக்குல்ல. அப்ப அதுக்கு பின்னணியில என்ன மன உணர்வு நம்மிடத்துல இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சோமா? அது குறித்து நாம யோசிக்கவில்லை என்று சொன்னால் இஸ்லாம் நம்மை பண்படுத்தவே இல்லை அர்த்தம். நீங்க கல்பை பற்றி யோசிக்கல, கல்புக்குள்ள உள்ள நடமாட்டங்களை யோசிக்கல அப்படின்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம எத்தனையோ கேட்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில நிறைய கேட்கிறோம். நீங்க சொல்ல போனா இப்பெல்லாம் கேட்டல் ரொம்ப அதிகமாயிடுச்சு. முந்தியெல்லாம் பயான்கள் கேட்கறது ரொம்ப கம்மி தான். பொதுவான நிகழ்ச்சிகளை பயான் கேட்கணும்னா ஏதோ வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு 2 அப்படிதான் இருக்கும். அதிகபட்சமா சும்மா இருக்கும். வருஷத்துக்கு ஒரு மீளாதுலா இருக்கும். வேற ஏதாவது ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்தா அது மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா பெரும்பாலும் இந்த பயான்களை கேட்கிற வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு ரொம்ப அரிதிலும் அரிதிலும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி இந்த ஒரு 5-10 ஆண்டுகளுக்கு இடையில நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு மாதிரி இதுக்கு முன்னாடி எல்லாம் வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. இங்க இருந்து விழுப்புரம் போவாங்க, பாண்டிச்சேரி போவாங்க, பொதுக்கூட்டம் போடுறாங்க, இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு போவாங்க, அவ்வளவுதான் கேட்க முடியும். அங்க போனா மிஸ் ஆச்சுன்னா மிஸ் ஆச்சு தான். அதுக்கு பிறகு ஆடியோ கேசட் இருந்துச்சு, சீடிகள் இருந்துச்சு, அது கூட கொஞ்சம் போகாமலே கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. இன்னைக்கு அதையெல்லாம் விட டாப். இன்னைக்கு இப்ப உட்காந்து இப்ப பேசிக்கிட்டு இருப்பேன், எங்கேயோ உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஒரே நிமிஷத்துல உலகம் முழுக்க நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் பார்க்கிற, எல்லா இணையதளத்தோடு இணைக்கப்பட்ட எல்லா செய்திகளையும் அந்தந்த நிமிடத்திலேயே அந்தந்த நேரத்திலேயே அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு பெருகி இருக்கு. நிறைய கேட்கிறோம். கேட்கிறோம், கொஞ்சம் நெஞ்சம் கேட்கலாம், எக்கச்சக்கமா கேட்கிறோம், கணக்கு வழக்கலாம கேட்கிறோம். சில பேருக்கு கேட்கறதுக்கு ரொம்ப ஹேபிட்டா போயிடுச்சு. சில பேரை பார்த்தா அவங்க ரொம்ப அப்படியே அந்த ஆனந்தத்துல பூரிப்பு சொல்லுவாங்க. காலையில வேலையை ஆரம்பிச்சோம்னா போட்டு விட்டுருவாங்க பயான, சாயங்காலம் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். சரி இருக்குது கார் எடுத்துன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். யூடியூப்ல ஒரு பயான தட்டி விட்டேன், 40 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். எதுக்குங்கிறேன், இந்த பட்டிமன்றத்தை கேட்டு பேச்சை ரசிக்கிற ஒரு கூட்டம் உண்டாக்கிட்டு பார்த்தீங்களா? அது மாதிரி உருப்படாத ஒரு கூட்டம், நாசமா போற கூட்டம் வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நம்மளும் அப்படி ஆயிடும். நம்ம எப்படி ஆயிட்டோம்னு கேட்டா பேச்சையும் ரசிக்கிறோம். அவர் அப்படி பேசிக்க கூடாதுப்பா, அவர் இப்படி பேசிக்க கூடாதுப்பா. என்னத்தான் இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு புத்தி வேண்டாமா? பொது இடத்துல 4 பேர் முன்னாடி இப்படியா பேசுறது, அப்படியெல்லாம் ஓகே. அவர் சொன்ன விஷயத்துல என்ன மண்டையில ஏறிச்சு, என்னத்தை உங்களுடைய வாழ்க்கையில என்னத்தை மாத்திச்சு, மாத்திரைக்கு தானே பேசுறாங்க. என்னத்தை மாத்திக்கிட்டு யோசிச்சு பாருங்க. நபிகள் யார் பேசுறாங்க, அவங்க வாழ்க்கையில இஸ்லாத்தை அவங்க காலத்துல உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு எவ்வளவு பேர் இருந்தாங்க? எவ்வளவு இஸ்லாத்தை பேசக்கூடிய பேச்சாளர் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? முதல்ல ரசூலுல்லா சொல்லுங்க, ரசூலா மட்டும் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்க்கு பிறகு சொல்லி 1-2 சேர்ந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷ காலம் சொல்லிக்கிற மாதிரி யாருமே கிடையாது. இஸ்லாத்தை பல பேர் ஏத்துக்கிட்டாங்க, ஆனா யாருமே சொல்லல. ரசூலுல்லாஹ் மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் சொல்லல, உமர் சொல்லல, கதீஜா நாயகி சொல்லல, அலி ரலியல்லாஹு சொல்லல. அவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க எல்லாருமே ரசூலுல்லாஹ் சொல்ற இஸ்லாத்தை கேட்டாங்க, குர்ஆனை கேட்டாங்க, அதை மனப்பாடம் பண்ணினாங்க, அதை வாழ்க்கையில கடைபிடிச்சாங்க. ஆனா சொல்ற ஸ்போக் பர்சன் யாரு அப்படின்னு பார்த்தா ரசூலுல்லாஹ் மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் மதீனா வந்துச்சு. மதீனாவுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றதுக்காண்டி ஆட்களை நிறைய ரெடி பண்ணாங்க. இன்னும் நிறைய பேர் சொல்லணும், உலகத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது, ஆளாளுக்கு இஸ்லாத்தை படிச்சுக்கிட்டு போய் சொல்லுங்க, பக்கத்தூர்ல இருந்தா வந்து படிச்சுட்டு போய் அவங்க மக்களுக்கும் சொல்ல ஆரம்பிச்சாங்க.
ஒட்டு மொத்தமா சேர்க்கிற சூழ்நிலை காலத்துல எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? நீங்க சொல்லுங்க, இஸ்லாத்தை சொல்லக்கூடிய குர்ஆனை படித்து நபிகளாருடைய பொன்மொழிகளை மனனம் விட்டு அதை அதனுடைய அர்த்தத்தோடு உள்வாங்கி அதை மக்களுக்கு எடுத்து சொல்லி இதை இப்படித்தான் செய்யணும், அப்படித்தான் செய்யணும், அப்படித்தான் செய்யணும் அப்படின்னு விலைக்கு சொல்லக்கூடிய ஆட்கள் நபிகளாருடைய காலத்தில் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள். ஓகே, கொஞ்சம் முன்பின்னா இருக்குங்களேன், ஒரு 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 10,000 வைங்களேன் அதிகபட்சமா. 1000 கணக்கு ஓரளவுக்கு ஓகேவான்னு தெரியுது. அதிகபட்சமா வச்சுக்குவோம். ரசூலுல்லாஹ் ஒரு ஹஜ்ஜத்துல் விதால ஹஜ்ஜுக்கு வந்தவங்க ஏறத்தாழ 1,00,000 பேர் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கிற. அப்ப 1,00,000 பேர் வந்திருந்தாங்கன்னா அதுல ஒரு 10,000 10% போடுங்களேன், ஒரு 10,000 பேர் வச்சுக்குவோம். 10,000 என்பது எவ்வளவு பெரிய எண்ணிக்கை? அந்த எண்ணிக்கை என்னெல்லாம் செஞ்சிச்சு, எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிச்சு? 10,000 எண்ணிக்கை ரசூலுல்லாஹ் காலத்துல இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்த வேகம் இருக்குது, பிரம்மாண்டமான வேகம். கிராமம் கிராமமா இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னு படிக்கிறோம். கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வந்தாங்க, குழு குழுவா வந்தாங்க, டீம் டீமா வந்தாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் இஸ்லாத்தை சொல்றாங்கல்ல, எது குழுவுன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல கூட்டம் கூட்டமா வந்தாங்க அப்படிலாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல. அப்ப டீம் டீமா வந்தாங்க, குழுவா வந்தாங்க, இனமா வந்தாங்க, பல ஊர்களா தலைவர்களா வந்தாங்க, பல பேர் சேர்ந்து அப்படி அவ்வளவு இஸ்லாம் போச்சு. அடுத்து ஒரு 10-20 வருஷத்துக்கு இடையில ரசூலுல்லாஹ் மௌத்தா போய் ஒரு அதிகபட்சமா ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு இடையில உலகத்தினுடைய பாதிக்கு மேற்பட்ட பகுதியில் இஸ்லாம் போய் சேர்ந்துருச்சு. சவுதியில இருந்த இஸ்லாம், மக்காவில இருந்த இஸ்லாம், மதீனாவுல இருந்த இஸ்லாம், பஹ்ரைனை போய் தாண்டி, குவைத்தை தாண்டி, சிரியாவை தாண்டி, கத்தரை தாண்டி உலகத்தினுடைய பல்வேறு ரோமாபுரிக்கு போய் பாரசீகம் இருக்கு, இந்தியாவுக்கு இருக்கிறது. பாரசீகம் ஈரான், இந்தியா, பாகிஸ்தானு, பாகிஸ்தான் பார்டர்ல ஆப்கானிஸ்தான், ஈரான். அப்போ அது எங்க இருக்கு? சவுதி எங்க இருக்கு? இது எங்க இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு இடையில உலகத்தினுடைய பெரும்பான்மையான பகுதிக்கு இஸ்லாம் வந்துருச்சு. வெறுமனே இஸ்லாம் வந்து சேர்ந்தது மட்டுமில்ல, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட உள்ள எண்ணிக்கை தாறுமாறுமா இருந்துச்சு. இஸ்லாமிய அரசாங்கமே வந்துருச்சு. அரசு வரணும்னா பலமா இருக்கணும்ல, மக்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கணும்ல. ரசூலுல்லாஹ் மதீனாவுல அரசு அமைச்சாங்கிறோம். எப்ப அரசு அமைச்சாங்க? அவங்க எண்ணிக்கை பலம் பெற்ற பிறகு தானே. வந்த முதலாளு மதீனாவுல மன்னராக ரசூலுல்லாஹ் மாறி இல்லையே. அப்போ நபிகளாருடைய காலத்துல அவங்க மூத்தா போய் ஒரு 20-30 வருடங்களுக்கு இடையிலேயே உலகத்துடைய பெரும்பான்மையான பகுதி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது, இஸ்லாமிய அரசாக மாறியது, முஸ்லிம் கவர்மெண்ட் நிறுவப்பட்டுச்சு, ரோமாபுரியில வந்துருச்சு, பாரசீகத்துல வந்துருச்சு, துருக்கியில வந்துருச்சு, உலகத்தின் பல்வேறு பகுதியில வந்துருச்சு. இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையில மாத்திட்டாங்கல்ல, அதுக்காக வேண்டி உழைச்சவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 10,000. நம்ம போட்ட கணக்குப்படி எவ்வளவு? கணக்கு துல்லியமான கணக்கு இல்ல, அதிகபட்சமா போட்டு வச்சிருக்கோம். ஒரு 10,000 பேர் கணக்கு வச்சோம். ஒரு 10,000 பேர் சேர்ந்து ஒரு 30 ஆண்டு இடைவெளியில உலகத்தினுடைய பாதிக்கும் மேற்பட்ட பகுதியில இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க, இஸ்லாமியர்களா வாழ்ந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வச்சாங்க, இஸ்லாமிய அரசை நிலைநாட்டிட்டாங்க, இஸ்லாமிய கவர்மெண்டே உண்டாயிடுச்சு. அரசு முஸ்லிம் அரசு அப்படின்னு அறிவிக்கப்படுற அளவுக்கு அரசாங்கமே உண்டாயிடுச்சு. எத்தனை பேரு? 10,000 பேர். ஏதோ அப்படி வைங்க. இப்ப நம்ம காலத்துக்கு வாங்க. இப்ப நம்ம காலத்துல இஸ்லாத்தை சொல்றதுக்கு எவ்வளவு பேர் இருக்கிறோம்? மொத்த உலகத்துக்கு வேண்டாம், அன்னைக்கு நாம சொன்ன கணக்கு மொத்த உலகத்திலே 10,000 பேர். இப்ப நம்ம ஊர்ல எடுத்துக்குவோம். நம்ம ஊர்ல இப்ப இந்த மாவட்டத்தை மட்டும் எடுத்துக்குவோமே, இந்த வட்டாரத்தை எடுத்துக்குவோம், செங்கல்பட்டு வட்டாரத்தை எடுத்துக்குவோம், காஞ்சிபுரத்தை மட்டும் எடுத்துக்குவோம். எவ்வளவு எத்தனை ஆள் மார்க்கத்தை படிச்சுட்டு வந்து மார்க்கத்தை விளங்கி அரபி மொழி கற்றறிந்து மொழிக்கு மொழி வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் சொல்லி அல்லாஹ் இதைத்தான் சொல்றான், ரசூலுல்லாஹ் இதைத்தான் சொல்றாங்க அப்படின்னு எடுத்து சொல்ல தெரிந்த ஆலிம் சாக்களும் மார்க்கம் படிச்சவங்களும் ஆலிம் சாவாக இல்லாம தங்களுடைய சொந்த உழைப்புல தனித்தனியா தேடி மார்க்கத்தை படிச்சுக்கிட்டு மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஆட்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? சொந்த உழைப்பு இந்த காஞ்சிபுரத்துல மட்டும் எவ்வளவு பேர் இருப்பாங்க? காஞ்சிபுரம் ஒரு 1000 வைப்போமா? ஒரு 1000 வைப்போமே, ஒரு தெளிவா எடுத்து 1000 வைப்போமே. காஞ்சிபுரத்துல 1000 அப்படின்னா மொத்தம் தமிழ்நாட்டுல எத்தனை? தமிழ்நாட்டு மாதிரி பக்கத்து மாநிலமா இருக்கு. ஆந்திரா இருக்குது, கர்நாடகா இருக்குது, இப்படி ஒவ்வொரு மாநிலமா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், கேரளா வரைக்கும் ஒவ்வொரு மாநிலம் வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள ஆட்களையும் சேர்த்தா மொத்தத்திலையும் சேர்த்தா எத்தனை பேர் வரும்? ஒரு 2 லட்சம் பேர் வருமா? குறைச்சு போட்டாலும் ஒரு 2 லட்சம் வரும்ல. அப்ப உலகம் முழுக்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? ஒரு 20 லட்சம் வருமா? 10,000 இங்க 20 லட்சம் இங்க. எவ்வளவு பெரிய எண்ணிக்கை, எவ்வளவு பெரிய டிஃபரெண்ட்.
ரசூலுல்லாஹ் காலத்துல மொத்த உலகத்துக்கு மார்க்கத்தை சொல்றதுக்கு இருந்த ஆட்களுடைய எண்ணிக்கை மொத்தம் பேர் 10,000. இப்ப நாம அப்படியே இஸ்லாத்தை சொல்லக்கூடிய ஆட்கள் எண்ணிக்கை வளர்ந்து 10,000, 20,000, 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம். முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி. இஸ்லாத்தை சொல்லக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இஸ்லாத்தை சொல்லக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை ஒரு 20 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா அப்ப எத்தனை பேருக்கு ஒரு ஆள் பாருங்க. அன்னைக்கு எத்தனை பேருக்கு ஒரு ஆளு, இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஒரு ஆளு. அவ்வளவு இஸ்லாத்தை போய் அக்கம் பக்கத்துல மேல விடு, கீழே விடு, ஏத்த விடு அப்படின்னு எல்லா பக்கத்திலையும் சொல்வதற்கு உலகம் முழுக்க ஆட்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க. அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்திற்குள் நுழைந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு, சதவீதம் எவ்வளவு? இன்றைக்கு இஸ்லாத்தின்பால் உள்ளே நுழைகிறவர்களின் சதவீதம் எவ்வளவு? இப்ப நம்மளை சுத்தி தமிழ்நாட்டுல எத்தனை கிராமம் வந்துச்சு? இந்த மாதிரி நேரத்தை எத்தனை கிராமம் வந்துச்சு? போன வாரம் எத்தனை கிராமம் வந்துச்சு? அதுக்கு முந்தின வாரம் எத்தனை வந்துச்சு? இந்த ஒரு மாசத்துல எத்தனை டீம், எத்தனை குழுக்கள், எத்தனை சாதியில இருந்து சாதி தலைவர்களோட டீமா வந்து முஸ்லிம் தலைவர்களை சந்திச்சு அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவங்க எத்தனை பேரு? தமிழ்நாடு முழுக்க ஒண்ணு கிடையாது, இந்தியா முழுக்க ஒண்ணு கிடையாது, உலகம் முழுக்க ஒண்ணு கிடையாது. அப்ப எங்கேயோ கோளாறு இருக்குன்னு தெரியுதா? வெறும் 10,000 பேர் இருந்து செஞ்ச வேலையை இப்ப 10,000 பேர் இருந்தாலும் இந்த வேலையை செய்யணும். 10,000 பேர் இல்ல 10 லட்சம் பேருக்கு நெருக்கம், அதை விட அதிகமா உட்காந்துருக்கும். அப்ப எத்தனை மடங்கு எவ்வளவு வேகமா இது பரவணும். அவங்க 30 வருஷத்துல அரை பூமியை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தாங்க, இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தாங்கன்னா நாம இப்ப 3 வருஷத்துல முழு பூமியை கொண்டு வரணும்ல. நம்மளோட வளம் அதிகமா இருக்கு, பலம் அதிகமா இருக்கு, எண்ணிக்கை அதிகமா இருக்கு, எடுத்து சொல்லக்கூடிய ஆட்கள் அதிகமா இருக்கிறோம். மொழி நமக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. எல்லா மொழியிலையும் எல்லாரும் எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உலக மொழி உண்டாகி இருக்குது. அன்னைக்கெல்லாம் உலக மொழி கிடையாது. இன்னைக்கு உலகத்துக்கு பேசுற மொழி ஆங்கிலம்னு ஒண்ணு இருக்குல்ல. உலகத்துக்கு எந்த மூலைக்கு போனாலும் ஆங்கிலத்தை வச்சு பேச முடியல. அன்னைக்கு உலக மொழின்னு ஒண்ணு கிடையாது. அப்ப எல்லா அனுகூலங்களும் இருக்கிற இந்த தருணத்தை எண்ணிக்கை பரவல் குறைவாக இருக்கிறது. அதெல்லாம் வாய்ப்பில்லாத தருணத்தை பரவல் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. என்ன காரணம்? நாம ரொம்ப பேசுறோம், ரொம்ப கேட்கிறோம், ரொம்ப பேசுறோம், ரொம்ப கேட்கிறோம். அதான் பஞ்சாயத்து. கேட்டு 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 கேட்கிறது ஒரு ஹாபி. என்ன கேட்டோம் அதெல்லாம் கேட்காத, கேட்ப காலையில கேட்டுக்கிட்டே இருப்ப. நைட்டு தூக்கம் விளையாடி போட்டு விட்டுருவோம்ல. ஆமா, தூக்க மருந்து அது. அதாவது பேசுவார்ல, அது தூக்க மருந்து. எனக்கு கேட்டுக்கிட்டே 10 நிமிஷம் டைம் போடுறது தெரியாது, போர் அடிக்காதுல. 10 நிமிஷம் தூக்கமே வராம பெட்ல அங்கிட்டு இங்கிட்டும் புரண்டுகிட்டே இருப்பா. இதனால தூக்கம் வர மாட்டேங்குது, எரிச்சலா இருக்கும். எனக்கு பேசுறது கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா கவனம் அதுல இருக்குமா, அப்படியே ஒரு நேரம் தூங்கி போயிடும். தூங்குறதுக்கு மருந்து, நேரம் போக்குறதுக்கு. மத்தவங்கள இசை கேட்பாங்க, தையல் மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கா, பின்னாடி இசையை போட்டு விட்டுருவாங்க. அப்படியே ஒரு மியூசிக் ஏதோ ஒரு பாட்டு போடும். அந்த மாதிரி இங்க பயார் ஓடு. அப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா, நாம கேட்கிறோம் அதிகமாக, பேசுகிறோம் அதிகமாக, ஆனால் அது எதுவும் நம்முடைய வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தவே இல்லை, வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நாம எதையும் கவனத்தோடு பேசல, கவனத்தோடு கேட்க. பேசுகிறவர்களும் உள்வாங்கி கவனத்தோடு நம்ம என்ன சொல்றோம், என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம், எந்த இலக்கை நோக்கி இந்த சமூகத்தை அழைச்சிட்டு போக போறோம், எதுக்காக இந்த விவரத்தை சொல்றோம் அப்படிங்கிற எந்த தெளிவு மற்றவர்களாக எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் நான் இந்த பள்ளியாசில இமாமா இருக்கேன், அது எனக்கு இந்த இடத்துல ஜும்மா போட்டிருக்காங்க, இந்த ஜும்மாவில ஏதோ ஒரு மெசேஜ் நான் சொல்லி ஆகணும், 20 நிமிஷத்தை கடத்தி ஆகணும், நல்ல கவர்ச்சிகரமா மக்கள் கேட்கிற மாதிரி சுவாரஸ்யமா இந்த 1/2 மணி நேரத்துக்கு ஏதாவது ஒரு டாபிக் எடு, அதான் எனக்கு, அதே எனக்கு ஜும்மா பேசுறவனுடைய இலக்கு. அவ்வளவுதான். அவருக்கு வேற இருக்கலாம் கிடையாது. 1/2 மணி நேரம் தான் இருக்கு. 1 மணிக்கு மெம்பர்ல ஏறனா 1:30 வரைக்கும் நான் டேட்டு கொடுக்கணுமா? இடையில என்னங்க பாதியில இருப்பாங்க. நான் 1:15 இறங்கிட்டேன்னு வச்சுங்க, என்ன பாதியில இறங்கிட்டியா அப்படின்னு கேட்க கூடாது. அதுக்காண்டி 30 நிமிஷத்துக்கு நான் குறிப்பெடுக்கணும். கேட்கிறவங்க ஆமா எப்படின்னா 1/2 மணி நேரம் சும்மா பேசிட்டு ஆவாரு, எனக்கு எவ்வளவு பேசணும், விளையாட்டுவோம், கேட்போம், சரியா இருக்கு, நல்லா இருக்குமோ, முடிஞ்ச உடனே சூப்பர் பாய். அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு, ஓகே சூப்பர். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், ஊற்றி முடிஞ்சாச்சு. அதுக்கு நமக்கு வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப நாம பேசுகிறவர்கள் கல்வியிலிருந்து பேசவில்லை, கேட்கிறவர்களும் கல்வோடு கேட்கவில்லை. குர்ஆன் உலக மக்களுக்கு எல்லாம் நேர்வழி காட்டும் தானே? இதுல யாருக்கா டவுட் இருக்கா? குர்ஆன் உலக மக்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டும். ஆனா எல்லாருக்கும் நேர்வழி காட்டும்லாம் சொல்லல, அதுக்கெல்லாம் கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்கல்ல. நேர்வழி காட்டும்னா குர்ஆனை படிச்சு எல்லாரும் நேர்வழியில இருக்கணுமே, பல பேர் நேர்வழியில காணுமே.
குர்ஆன் பேசக்கூடிய பல ஆளுங்களே நேர்வழியே இல்லையே. மார்க்கத்துக்கு முரணாக இருக்கிற மாற்று மத தலைவர்கள் பல பேர் குர்ஆன் படிச்சு வச்சிருக்காங்களே. சிலைகளுக்கு முன்னால் வணக்கம் செலுத்தக்கூடிய ஆட்கள்லாம் குர்ஆன் படிக்கிற ஆட்களா இருக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? குர்ஆன் படிக்கிற எல்லாத்துக்குமே நேர்வழி கிடையாது. இன்ன ஃபீ ஸாலிக லذிக்ரா லிமன் கான லஹு கல்புன் அவ் அல்க ஸம்அ வ ஹுவ ஷஹீத். சூரா காஃப் 50வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்ன ஃபீ ஸாலிக லذிக்ரா, இதிலே பாடம் இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது, வழிகாட்டுதல் இருக்கிறது. லிமன் கான லஹு கல்புன், யாருக்கு தெளிந்த உள்ளம் இருக்கிறதோ, அவ் அல்க ஸம்அ வ ஹுவ ஷஹீத், கவனமாக கேட்கிற பழக்கம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இந்த திருமறை குர்ஆன் வழிகாட்டும். அவங்களுக்கு தான் படிப்பு இருக்கு, எல்லாத்துக்குமே இல்லை. கவனமாக அப்படியே மனது ஒன்றி என்ன சொல்லப்படுகிறது, நம் வாழ்க்கைக்கு இது என்ன பயன் இருக்கிறது, இதை செயல்படுத்தினால் சரியா தவறா என்கிற மாதிரி உள்ளத்தோடு ஈடுபாட்டோடு மனதோடு யார் ஒன்றி போகிறாரோ அவருக்கு தான் இதை வழிகாட்டுமே தவிர மனதை தூக்கி ஓரம் கட்டி வைத்து விட்டு வெறும் மூளையால் சிந்திக்கிறவர்களுக்கு இதை வழிகாட்டுதல் இல்லை. அவருக்கு நிறைய அறிவு இருக்கும், ஆனா பயன் இல்லை. அறிவு இருந்தா மட்டும் போதாது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, இறைவா பயனில்லாத கல்வியை விட்டு முன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். கல்வி இருக்கு, ஆனா பயனற்ற கல்வி. ஏன் பயன் தரல? கல்வி ஈடுபடல, உள்ளம் ஈடுபடல, மனசு சம்மந்தப்படல, மனசு எங்கேயோ ஒரு அது பாயிண்ட் மட்டும் குறிச்சு வச்சுக்கிட்டோம். கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு தயாராகிட்டோம், அவ்வளவுதானே தவிர மனதோடு ஒன்றி போய் உணர்வு பூர்வமாக இதை நாம் அணுகி இருந்தோம் என்று சொன்னால் நம்மிடத்தை மாற்றம் பெறும், இந்த உலகத்தை மாற்றம் பெறும். ஆனா அதுக்கு தயார் இல்லையே. அப்ப முதல்ல நாம கவனிக்க வேண்டிய முதல் சாப்டர் எதுன்னு கேட்டா நம்முடைய செயல்கள் அல்ல, நம்முடைய கல்பு தான் கவனிக்கப்பட வேண்டும். உள்ளம்தான். உள்ளத்துல என்ன வருது, உள்ளத்துல என்ன சிந்திக்கிறேன், உள்ளத்துல ஒன்றின் மீது ஆசை வருகிறது, ஒருவர் மீது கோபம் வருகிறது, ஒருவர் மீது பொறாமை வருகிறது, ஒருவர் மீது வெறுப்பு வருகிறது, ஒன்றின் மீது விருப்பு வருகிறது. அந்த விருப்பு ஏன், இந்த வெறுப்பு ஏன் என்று உள்ளத்தின் நடமாட்டங்களை எவர் கவனிக்கிறாரோ, கவனிக்கிற ஆற்றலும் அறிவுமுடையவராக இருக்கிறாரோ, அந்த பழக்கத்தை தன்னுள் வளர்த்துக் கொள்கிறாரோ, அவர் வெற்றியை நோக்கி, தன் இலக்கை நோக்கி, தன் ஆசையை நிறைவேற்றுகிற பயணத்தை நோக்கி அவர் முன்னேறி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். உள்ளதான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். வெளிப்ப இன்னும் சொல்ல போனா நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய நோய்கள் இருக்குல்ல, நோய்களுக்கு மருந்து பல மாதிரி இருக்கு. பல்வகையான மருத்துவம் இருக்குல்ல, அக்குபஞ்சருங்கிறோம், ஹோமியோபதிங்கிறோம், சித்தாங்கிறோம், நாட்டு மருந்துங்கிறோம், அலோபதிங்கிறோம், நிறைய வைத்திய முறை இருக்குல்ல. ஆனா இன்னைக்கு உலகம் முழுக்க வியாபித்திருக்கிற வைத்திய முறை எது? அலோபதி, ஆங்கில மருத்துவ முறை. ஏன்னா அது டெஸ்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ப்ரூவ் பண்ணி இதை சாப்பிட்டா இந்த ரிசல்ட், இதை சாப்பிட்டா இந்த ரிசல்ட் அனுபவத்துல கண்டறியறது இல்லை. அதை லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி நமக்கு அதை செஞ்சு காட்டுறாங்க, படம் முடிச்சு காட்டுறாங்க. இந்த உடம்பு இப்படித்தான் இருக்கு, இந்த உள்ளுக்குள்ள கல் இருக்கு பாரு, இந்த ஸ்கேன்ல தெரியுது பாரு, எக்ஸ்ரேல தெரியுது பாரு. அப்படி எல்லாம் ஹோமியோபதியில காட்ட முடியாது, நாட்டு மருந்துல காட்ட முடியாது, சித்தாவுல காட்ட முடியாது, அலோபதி வைத்தியத்துல காட்ட முடியும். அதனால இன்னைக்கு உலகம் முழுக்க வியாபித்திருக்கிற ஒரு வைத்திய முறை எது அப்படின்னு கேட்டா அலோபதி வைத்திய முறை. இந்த அலோபதி வைத்தியத்துல மனிதனுடைய உடல்ல ஏற்படக்கூடிய நோய்களுக்கான காரணம் சொல்லுகிறார்கள். 99% இணையதளத்துல நீங்க அடிச்சு தேடி பாருங்க, கூகுள்ல அடிச்சு தேடி பாருங்க. நம்முடைய உடல்ல ஏற்படுற நோய்கள் என்ன நோய்களா இருக்கட்டும், அது கேன்சரா இருக்கலாம், கிட்னி கல்லா இருக்கலாம், ஹார்ட்ல விழுந்த ஓட்டையா இருக்கலாம், ரத்தத்துல அணுக்கள் குறைவானதா இருக்கலாம், வேற எந்த வகையான நோயா இருக்கலாம். நம்முடைய உடலில் ஏற்படுகிற நோய்களுக்கான காரணம் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைக்கோசோமேட்டிக் டிசார்டர், இதுதான் நோய்க்கான காரணம்பா. என்னப்பா இவ்வளவு பெருசு நீட்டி முழங்குறியா, அது என்னன்னு விளக்குறவங்க புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னா மனசுதான் காரணமா. யாரு சொல்றா? நான் சொல்லல, நீங்க சொல்லல. எது சயின்டிபிக், எது அறிவியல் பூர்வமானது, எது கரெக்டா ஆராய்ச்சி பண்ணி நமக்கு வைத்தியத்தை பண்றாங்க, உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட வைத்தியம்னு சொல்றோமோ அந்த வைத்தியத்துல அலோபதி மருத்துவத்தில நோய்களுக்கான காரணங்கள் என்ன என்பதை சொல்லுகிற பொழுது நோய்களுக்கான 99% காரணம் சைக்கோசோமேட்டிக். சைக்கோட புரியுதுல, அவன் சரியான சைக்கோடாமம்ல.
அதான் அர்த்தம். நீங்க ஃபுல்லா அர்த்தம் தெரியுது, சைக்கோக்கு அர்த்தம் தெரியும். அதான் சைக்கோ என்ன, மனநல பிரச்சனை. மனசுல பிரச்சனை அதுதான் கேன்சர். மனசுல பிரச்சனை அதுதான் கிட்னில கல்லு. மனசுல பிரச்சனை அதுதான் ஹார்ட்ல ஓட்டை. மனசுல பிரச்சனை அதுதான் உடம்புல இருக்க எல்லா பஞ்சாயத்துக்கும் காரணம். நான் சொல்லிருக்கீங்க, நீங்க அடிச்சு இணையத்துல தேடு. இந்த சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் என்ன, எது எத்தனை வரும் அப்படின்னு கேட்டா, மனிதனுக்கு ஏற்படுகிற 91 நோய்களுக்கான 99% காரணம் இதுதான். அப்போ நோய்க்கான காரணம் 99% அதுனா, நோய்க்கான மருத்துவம் 99% எது? அதான் நோய்க்கான மருத்துவம் எது? அந்த நோயில இருந்து விடுபடுவதற்கு அதுதான் காரணம். மனதை சீர் செய்வதே நோயிலிருந்து விடுபடுவதற்கான இதுவும் அளவு. டாக்டர் சொல்ல மாட்டாங்க, அது வேற விஷயம். ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, உங்களுக்கு அது வருமானம்ல. அவர் சும்மா தலைவலின்னு போனா 2 நாள் படுக்க வச்சு 2 லட்சம் ரூபாய் உரி விடுற வேலையை பார்க்குற ஆளுக்கு சொல்லுவாங்க நமக்கு. அவருக்கான படிச்சு கொடுத்ததுல படிச்சு கொடுத்துருக்காங்க. எந்த டாக்டர் பெருசு பெருசா போட்டு ஓட்டி MBBS MD அப்படி இப்படின்னு பெரிய பெரிய எழுத்துக்கெல்லாம் பின்னாடி ABCD செட்டு வரைக்கும் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காங்களோ, அவங்களுக்கு என்னத்தை படிச்சுட்டு வந்திருக்காங்களா, எதை படிச்சுட்டு வந்திருக்காங்க? நோய்க்கான காரணம் 99% இது. அதுல இருந்து வைத்தியம் முறை என்ன கேட்டா 90% அதை சரி பண்ணுனா 99% சரியாயிருப்பா. ரசூல் அழகா சொன்னாங்க, அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, அறிந்து கொள்ளுங்கள் மக்களே, உடலிலே ஒரு உறுப்பு இருக்கிறது. இதா சலஹத் சலஹல் ஜஸது குல்லு, அது சீரடைந்தால் மொத்த உடலும் சீரடைந்துவிடும். வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அது சீர்கெட்டு போனால் மொத்த உடலும் சீர்கெட்டு போகும். அலா வஹியல் கல்பு, அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் உள்ளம். இப்ப மார்க்கத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வழிபாடுகள்லாம் என்ன நினைக்கிறீங்க? தொழுகைன்னு இருக்கு. தொழுகைனா என்ன? ஒது செய்யணும், பள்ளிவாசல் வந்து தக்பீர் கட்டணும், இமாமுக்கு பின்னாடி நிக்கணும், கிபிலாவை முன்னோக்கணும், அலும் சூரா ஓதணும், துணை சூரா ஓதணும், ருக்குவுக்கு போகணும், தஸ்பீஹ் செய்யணும், சபையில எந்திரிக்கணும், சஜ்ஜாத் போகணும், அத்தையாத் ஓதணும், சலாம் கொடுக்கணும். தொழுகை முடிச்சிடாதானே? தொழுகை இருக்குது, நோன்பு இருக்குது, ஜக்காத் இருக்குது, ஹஜ் இருக்குது, வழிபாடுகள் எல்லாம் சொல்லி தரப்பட்டிருக்கல. இது எல்லாம் எதுக்கு நினைக்கிறீங்க? அல்லாஹ்வுக்கு செய்யற கடமைன்னு பொதுவாக சொல்லிடுவோம். அல்லாஹ்வுக்கு செய்யற கடமைன்னு முடிச்சிடும்ல. ஆனா இதெல்லாம் ஏன் எதுக்கு அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. இது எல்லாமே உங்களை தூய்மைப்படுத்த. உங்களை தூய்மைப்படுத்தனா நம்ம உடம்புக்கு மேல இருக்கிற அழுக்கு கிளீன் பண்ற வேலையா? கையில ஏதோ சாக்கடை பட்டுருச்சு, தக்பீர் கட்டி தொழுதோம்னா கையில உள்ள சாக்கடை போயிருமா? தூய்மைப்படுத்துறதுக்கு தொழுகை, தூய்மைப்படுத்துறதுக்கு நோன்பு, தூய்மைப்படுத்துறதுக்கு ஜகாத், தூய்மைப்படுத்துறதுக்கு ஹஜ். இந்த வழிபாடுகள் எல்லாமே நம்ம தூய்மைப்படுத்தும். ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதே மனிதர்களை தூய்மைப்படுத்தணும் குர்ஆன் சொல்றாரு. அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்தினா வ யுஸக்கீக்கும் வ யுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மா. உங்களுக்கு உங்கள்ல இருந்து ஒரு தூதர் வந்திருக்கிறார். அவர் என்ன செய்வார் தெரியுமா? யத்லு அலைக்கும் ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டுவார். வ யுஸக்கீக்கும், உங்களை தூய்மைப்படுத்துவார். அப்படின்னா குளிப்பாட்டி சோப்பு போட்டு விடுவாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய பணிகள்ல ஒரு பணியா அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அவர் உங்களை தூய்மைப்படுத்துவார். தூய்மைனா என்ன? கை கழுவுறது, கால் கழுவுறது, சோப்பு போட்டு நல்ல வாஷ் பண்றது, அதுவா? உடல் தூய்மையை பத்தி பேச, உள்ள தூய்மையை பத்தி பேசுறாரு. அவர் உள்ளத்தை பக்குவப்படுத்துவார், பண்படுத்துவார். உள்ளத்துக்குள்ள இருக்கிற கசடுகளை நீக்குவார். உள்ளத்துல இருக்கிற கோபதாபங்களை அகற்றுவார். நபிகளாருடைய வாழ்வின் பிரதானமான இலக்கு, லட்சியம், செயல்களம் எல்லாமே உள்ளம் தான். அதனாலதான் அல்லாஹ் அதிகமா கேட்பாங்க, யா அல்லாஹ் கல்புகளை புரட்டுறவனே, உள்ளத்தை புரட்டுறவனே, என் உள்ளத்தை மார்க்கத்துல ஸ்திரப்படுத்துறப்பே, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, இறைவா என்னுடைய உள்ளத்திலே இறை அச்சத்தை ஏற்படுத்து, வஸக்கிஹா, அதை நீ பரிசுத்தப்படுத்து, அந்த கைரு மன் ஸக்காஹா, அதை தூய்மைப்படுத்துவதிலே நீயே ஆகச் சிறந்தவன், அந்த வலியுஹா வ மௌலாஹா, நீயே அதனுடைய எஜமானன், நீயே அதனுடைய தோழன், எனவே நீ எனது கல்பை தக்வாவால் நிரப்பமாக்கு. நபிகளார் கேட்கிற மிக முக்கியமான பிரார்த்தனை. இப்ப இன்னைக்கு ஒரு நாளைக்கு நாம செஞ்ச பிரார்த்தனை எடுப்போமே. துவா செய்யற ஆட்களை பத்தியே நான் பேசுறேன். துவா செஞ்ச என்ன துவா செஞ்சோம்? பிள்ளைக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளைகளா பார்த்து சீக்கிரமா அமைச்சு கொடுறப்பே. என் பிள்ளைக்கு இன்னும் குழந்தை இல்லாம இருக்கு, குழந்தைக்கு ஏதாவது நல்ல குழந்தை வாரிசையை ஏற்படுத்தி கொடுறப்பே. வருமானம் இல்லாம ரொம்ப சிரமப்படுறாங்களா, வருமானத்தை கொடுறப்பே.
நம்ம கேட்டதெல்லாம் என்ன? செல்வத்தை கேட்டோம், ஆரோக்கியத்தை கேட்டோம், படிப்பை கேட்டோம், அதை கேட்டோம், இதை கேட்டோம், என்னத்தெல்லாமோ கேட்டோம். ஆனா கல்பை பத்தி கேட்டோமா? கேட்டுருவோம். ஆக சொற்பமான 1-2 பேர் கேட்டுருவோம். மற்றபடி நம்ம எல்லாருமே எதை கேட்கிறோம்? வாழ்வின் யதார்த்தங்களை, வாழ்வில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகளை மட்டுமே கேட்கிறோம். ஆனால் உள்ளம்தான் எல்லாவற்றையும் அதை சீர் செய்ய, அதுக்குத்தான் ரசூலுல்லாஹ் அனுப்பப்பட்டாங்க. வழிபாடுகள் அனைத்து உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்குத்தான். நபி அவர்களுடைய பணியும் கூட மனிதர்களை சுத்தப்படுத்தத்தான். மனிதர்களை சுத்தப்படுத்த என்றால் மனிதர்களின் உள்ளத்தை சுத்தப்படுத்தத்தான். உள்ள சுத்தமாயிடுச்சுன்னா பிரச்சனை கிளியர். அதுக்கப்புறம் எதை பத்தி அது எதை எப்படி பார்க்கணும் அதான் பார்க்கணும். சுத்தப்படுத்த உள்ளம் அப்படியே லேசாகிட்டே போகும், மென்மையாகிட்டே போகும். இன்னைக்கு நம்ம உள்ளம் எல்லாம் இறுகி போயிருக்கு. அவன் பேசுகிற பல பேச்சுக்கள் கேட்கிறோம், நல்லா இருக்குங்கிறோம், ரசிக்கிறோம், ஆனா பழைய மாதிரியே வாழ்றோம். ஏன்? நம்ம வாழ்க்கையே மாற்றம் இல்லை. கல்வி இறுகி போயிருக்கு, உள்ளத்துல போய் சேரல. காதுல இருந்து சேர்ந்துச்சு, மூளையில இருந்து சேர்ந்துச்சு, மனசுக்குள்ள இருந்து சேரல. சுபஹ் தொழுகையோட அவசியத்தை ஜும்மாவோட அஜர்த்தை அப்படி போட்டு புலந்து எடுத்துட்டார். ஒலல நீ செத்த மௌனன்ட்டார். மாடி எவ்வளவு பயங்கரமா தொழுத வேண்டியதான். மறுநாள் காலையில் 7 மணிக்கு எஞ்சி தொழுதுட்டார். தொழுத வேண்டியதான் போனார். அவர் சொல்றது சுபஹ, இவர் தொழுவது துஹாவ. முடியலையே. அவர் காதை கேட்டாரு, மூளையில வாங்கினாரு, கல்புக்குள்ள வாங்கல, உள்ளத்துல வாங்கல. உள்ளத்துக்குள்ள வாங்கிருந்தீங்கன்னா தான் உங்களுடைய மாற்றம் வரும். உள்ளத்துல வாங்கல. ஏன் வாங்கல? உள்ள வாங்குறதுக்கு கெப்பாசிட்டி இல்ல. உள்ளதான் இறுகி போய் கிடக்க. அங்க அதுல ஸ்பேஸ் வேணும்ல. அது பண்படுத்தப்பட்டு இருந்துச்சுன்னா உள்ள போய் விதையை தூக்கி போடுறோம். கட்டாந்தரையில போட்டா, ஒரு கட்டாந்தரையில் விதை போடப்பட்டால் பூமிக்கு மேல கிடக்கும். பண்பட்ட பூமியில விதை போடப்பட்டால் பூமிக்கு உள்ள கிடக்கும். நாம் கேட்கிற பயான்கள் எல்லாம் பூமிக்கு மேலே கிடைக்கிற விதைகளை போல கல்புக்கு மேலே கிடந்து சிதறி போகிறது. அவன் கல்பை கொட்டி நல்ல தட்டி பட்டி பார்த்து சரி பண்ணி அது ரொம்ப மென்மைப்படுது, லேசாக்கிக்கிட்டே இருக்கும். லேசாகிறதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க நல்லதுன்னு நினைக்கிற காரியத்தை எல்லாம் செய்வீங்க, சரின்னு நினைக்கிறதையெல்லாம் நீங்க செய்வீங்க. மறுக்க மாட்டீங்க, பிரிவாக நினைக்க மாட்டீங்க, பொறாம கொள்ள மாட்டீங்க. கரெக்டா சரி ஏத்துக்குவீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஏன் ஏத்துக்க முடியல? உள்ள இறுகி போகிறது, உள்ளுக்குள்ள போகிற, வெளியில சரிவா சரிவா அப்படின்னாலே வரும். உருப்படல அர்த்தம். கல்பு கெட்டி போட்டு வச்சிருக்குன்னு அர்த்தம். சரிதான், சரி ஏத்துக்கிட்டு செய்ய வேண்டியதானே. சரிதான். ஆனாலும் இந்த ஆனா போட்டான்னு வைங்களேன், தமிழ்ல இருக்கிற ஆக மோசமான வார்த்தைகளை விட இந்த ஆனா. நான் வெறும் ஆனாவை சொல்லல, ஆனா அவன் அந்த ஆனா ஆனால் ஆனால் அப்படின்னு போட்டா அதுக்கு முந்தி இருக்கிற எல்லாம் பொய்யில் அர்த்தம். அதை செய்ய மாட்டேன்னு அர்த்தம். நல்லவன் தான் ஆனா அப்படின்னா இப்ப உட்படாத விஷயத்த சொல்ல போறது அர்த்தம். ஆனா போட்டுட்டா அதுக்கு முந்தி சொன்னதுல சும்மா லோலாயிதான், சும்மா அதை சொல்றது காட்டி சும்மா அப்படியே மேக்கப். ஆனாவை போட்டுட்டா நல்லதுதான், சரிதான், சும்மா தொடர்ந்தான், சொன்ன தொடரும் தான், தர்மம் செய்யணும் தான். ஆனா அவன் செய்ய மாட்டேன்னு அர்த்தம், சொல்ல மாட்டேன்னு அர்த்தம், உருப்பட மாட்டேன்னு அர்த்தம். என்ன காரணம்? கல்வி இறுகி போய் கிடக்கிற. கல்பை மென்மைப்படுத்தணும். எது மென்மைப்படுத்தும்? பல வழிகள் இருக்கு. அது ரொம்ப ஷார்ட்டாக 2 வழியை சொல்றேன். ரொம்ப சிம்பிளான வழி, எளிய வழி, முயற்சித்தால் முடிந்துவிடக்கூடிய வழி, அல்லாஹ் காட்டுகிற வழி, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டுகிற வழி. அது என்ன வழி? அல்லாஹ் நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ். அல்லாஹ் அழகிய பேச்சை அருளி இருக்கிறான். கிதாபன் முத்தஷாபிஹன். அந்த பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு அப்படின்னு கேட்டா, ஒன்றை ஒன்று ஒத்திருக்கிற வேதமாக அந்த பேச்சா வைத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதத்தை குர்ஆனை பத்தி அல்லாஹ் சொல்றான். நான் உங்களுக்கு ஒரு செய்தியை தந்திருக்கேன். அஹ்ஸனல் ஹதீஸ், பேச்சிலே ரொம்ப அழகான பேச்சு. அந்த பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு தெரியுமா? கிதாபன் முத்தஷாபிஹன். ஒன்றை ஒன்று ஒத்திருக்கும், முரண்பட்டு இருக்காது. ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடு கிடையாது. ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனத்துக்கு இதுக்கு எதிரா இருக்க, அதுக்கு இது எதிரா இருக்க அப்படியெல்லாம் கேட்க முடியாது. ஒன்றை இன்னொன்று வலுப்படுத்துமே தவிர ஒன்றை இன்னொன்று பலவீனப்படுத்த. ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனத்துக்கு இடையில தொடர்பு லிங்க் இருக்கும். ஒரு சோத்துல இருக்கிற செங்கலை போல
இந்த சோத்துல நூத்துக்கணக்கான செங்கல் இருக்கு. ஒரு செங்கல் இன்னொரு செங்கலை ஏற்கிறது, பிணைக்கிறது, இருக பிடிக்கிறது. எந்த செங்கலை இன்னொரு செங்கலை முட்டி தள்ளுவதில்லை, புறக்கணிப்பதில்லை. அதுபோல கிதாபம் முத்தஷாபிஹன், ஒன்றை ஒன்று ஒத்திருக்கிற ஒரு வேதத்தை அல்லாஹ் அருளி இருக்கிறான். மசானிய அந்த வேதம் திரும்ப திரும்ப ஓதப்படுகிற வகையிலே அந்த வேதத்தை அருளி இருக்கிறான். தமது இறைவனை அஞ்சுவோரின் உள்ளங்கள், தோள்கள் சிலிர்த்து விடுகின்றன. அந்த வேதத்தை படிக்க வேண்டிய முறைப்படி படித்தால் அல்லாஹ்வை அஞ்சுகிறவர்களின் தோள்கள் சிலிர்த்து, ரோமக்கால்கள் சிலிர்த்து விடுகின்றன. தோல் சிலிர்த்து விடுகிறது. சும்மா தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இதா திக்ரில்லா, அல்லாஹ்வை நினைப்பதற்காக, அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக அவர்களுடைய உள்ளமும் அவர்களுடைய தோள்களும் அப்படியே மென்மை அடைந்து விடுகின்றன. ذَلِكَ هُدَى اللَّهِ, இதுதான் அல்லாஹ்வுடைய நேர்வழி. எது அல்லாஹ்வுடைய நேர்வழி? குர்ஆனை படிக்கும்போது அப்படி உள்ள சிலிர்க்குது, புல்லரிச்சு போச்சுமோம்ல. அதான் நெசமா நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. அவரவர் அவருடைய வயதிற்கு ஏற்ப எப்ப வேணாலும் இருக்கட்டும். 10 வயசுக்காரன் 10 வருஷத்துல, 50 வயசுக்காரன் 50 வருஷத்துல, 60 வயசுக்காரன் 60 வருஷத்துல திருமலை குர்ஆனை வாசித்து அப்படியே உங்கள் ரோமக்கால்கள் சிலிர்த்து கொண்டு எழுந்த நிகழ்வுகள் எத்தனை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள். ஆனா அல்லாஹ் சொல்றான், நான் கொடுத்திருக்க வேற எப்படி தெரியுமா, அப்படியே தோல்ல சிலிர்த்துக்குங்க. நாம தான் வாசிக்கிறோம் குர்ஆனை, வாசிக்காத ஆட்கள் இல்லை. வாசிக்காத நிறைய அரபியிலையும் உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க, தமிழ்லையும் படிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய உள்ள மென்மை அடைஞ்சிச்சு, அதை படிச்ச உடனே மென்மையா அப்படியே அழுக வந்துச்சு, அதை படிச்சு அழுதே அப்படின்னு சொல்லக்கூடிய தருணங்கள் எத்தனை. அது படிச்சு தெரிஞ்சுக்கிட்டப்பா நிறைய பேர் பேசும். குர்ஆனை படிச்சா அப்பதான் இந்த சட்டம் எனக்கு விளங்குச்சு, அதெல்லாம் ஓகேப்பா. ஆனா உன் கல்வை பண்படுத்த ஒரு வேலை உள்ளுக்குள்ள உடைக்கன்னு எல்லாம் சொல்லலாம். அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு இருக்கிற உனக்கு அதை விட உடம்ப சிலிர்க்க வைக்கும், உன் ரோமக்கால்களை சிலிர்க்க வைக்கும், உன் உடம்ப புல்லரிக்க வைக்கும், உன் கல்வை மென்மையாக்கும். இதை அனுபவித்தவர்கள் எத்தனை பேர்? அனுபவிக்கிறாட்டி நம்ம இன்னும் ஓதலான்னு அர்த்தம். ஏன்னா ஓதுனா என்ன செய்யணும் குர்ஆன் சொல்லு. ஓத வேண்டிய முறைப்படி ஓதல, ரொம்ப கவனத்தோடு ஓதல, இலங்கிய மனதோடு ஓதல, அதை செயல்படுத்தணுமேங்கிற நோக்கத்தோடு ஓதல, பெரிய அறிவாளி அவனும் ஓதிருக்கேன். அல்லது நம்ம முஸ்லீம்களா குர்ஆன் படிக்கணும்ல, இந்துவா இருந்தா கீதையை படிச்சுக்கலாம், கிறிஸ்தவா இருந்தா பைபிள் படிச்சுக்கலாம், நம்ம முஸ்லீமா இருக்கனால அப்படின்னு படிச்சிருக்கேன். இது மாதிரி ஏதோ ஒரு புறக்காரணத்துக்காக படிச்சிருக்கீங்களே தவிர இறை அச்சத்தோடு உங்கள் உள்ள மென்மைப்பட வேண்டும் என்கிற உணர்வோடு, இறைவனுடைய வழிகாட்டுதல் என்ற புரிதலோடு, அல்லாஹ் எனக்கு ஏதோ ஒரு செய்தி சொல்கிறான் என்கிற சிந்தனையோடு நீங்கள் திருக்குர்ஆனை வாசிக்கவில்லை. அப்படி வாசிங்க. வாசிச்சா என்ன நடக்கும்? ரோமக்கால் சிலிர்க்கும், கல்பு மெலேசாகும், கண்கள் கண்ணீரை வடிக்கும். அதுல சொல்லப்பட்டிருக்கிற சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாகும். இன்னைக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. தொழுகையில இருந்து தர்மத்தில இருந்து எதை எடுத்தாலும் கஷ்டமா தானே இருக்கு. எது நமக்கு சிரமமா இல்ல? ஒரே சிரமமா தான் இருக்கு. சட்டு முடிச்சுட்டு சீக்கிரம் போகணும்ல, அவர் பேசாம நீட்டிட்டாரு வச்சுக்க, அவ்வளவுதான். கஸ்டமரை விட்டுட்டு 8:10 ஜமாத்துப்பா ஓடியே வர்றாரு. பார்த்தா அவர் அப்பதான் நீட்டுறாரு. அஜரத்து மேல வருது கோபம். அவன் வேற சட்டுப்பட்டு ஓடிடுவான, டக்குனு வந்து தொழுதுட்டு போயிடலாம் சொல்லி பார்த்தா இவர் இப்பதான் ரொம்ப நீட்டி கிராத்த சொல்லி போடணும். தொழில் முடிஞ்ச உடனே அவரை ஓடிக்கிட்டே இருப்பாரு, இங்க ஓடிக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ள. தொழில் முடிஞ்சோன்னு சொல்லி அஜரத்து இந்த இஷாவுடைய தொழுகை மகரிப் தொழுகை எல்லாம் ரொம்ப நீட்டின கதைக்கு ஆகாது, நாங்களே அவசரத்துல வந்து நிக்கிறோம் அப்படின்னு தொழில் முடிஞ்சோன்னு சொல்லிடணும். அவரும் ஓடிக்கிட்டே இருக்காரு, நம்ம மனசுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. எல்லாமே சிரமத்திற்குரியதா தெரிகிறது. மார்க்கத்தை கடைபிடிக்கிறது கஷ்டம் தான்ப்பா. ஆனா படைச்சவன் சொல்றான், லாயு கல்லில்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, உனக்கு மார்க்கத்தின் கடமை எதெல்லாம் தந்திருக்கமோ நீ கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. அவன் நம்ம என்ன சொல்லுவோம், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, தர்மம் எது கஷ்டமா தான் இருக்கு.
நேரடியா நடந்துக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. வாக்குறுதியை சொன்னபடி நிக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. அடுத்தவங்க மேல ரொம்ப பெருந்தன்மையா இருந்தது கஷ்டமா. நம்ம பெருந்தன்மையா இருந்தா ஏமாறி நினைக்கிறான்பா. இதுவெல்லாம் மக்களையா பேச தெரியுது, ஆனா பெருந்தன்மையா நடக்க முடியல, கஷ்டமா தான் இருக்கு. ஏன் இந்த கஷ்டம் தெரியுமா? உள்ள மென்மைப்படல. அதனால இந்த செய்தி உள்ளத்துல உட்கார இது படைச்ச ரப்புல் ஆலமீன் நமக்கு காட்டுற வழிகாட்டுறது தெளிவில்லை. அப்ப இது ரொம்ப எளிய வழி, ஆனாலும் கவனத்தோடு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழி. இந்த வழியை விட்ட வேற வழியே இல்லை. மிக முக்கியமான வழி என்னன்னு கேட்டா, நீங்கள் திருக்குர்ஆனோடு அதை திறந்து அதனோடு நீங்கள் உரையாட துவங்கணும். மனதார உரையாடணும், அறிவோட உரையாடக்கூடாது, மொழியோட உரையாடக்கூடாது. மனதார உணர்வோடு நீங்கள் உரையாட ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களுடைய உள்ளத்தை பண்படுத்தும், வாழ்க்கையை மேம்படுத்தும். அடுத்து இரண்டாவது, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற தொழுகை, அது நம்முடைய உள்ளத்தை பண்படுத்தும், பக்குவப்படுத்தும். அல்லாஹ்வுடைய நினைவுகளால் நம்முடைய உள்ளத்தை மேம்படுத்தும். அல்லாஹ் பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அல்லாஹ் சொல்றான், உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய திக்ரிலே நிம்மதி அடைகின்றன. தொழுகைக்கு திக்ருன்னு ஒரு பேர் இருக்கு. தொழுகையினாலே என்ன தெரியுமா? திக்ரு தான் தொழுகை. மூசா நபியுடைய வரலாற்றுல அல்லாஹ் சொல்லுவான், மூசா நபியை பார்த்து பேசும்போது, அத்தைமை ஸலாத்தலி திக்ரி, என்னை திக்ரு செய்வதற்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். தொழுகை அப்படிங்கிறதே திக்ரு தான். ஆனா அல்லாஹ்வுடைய திக்ரை எது கொண்டு வந்து சேர்க்கும்னு பார்த்தா தொழுகை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த தொழுகை என்ன செய்யும்? உங்களை நிம்மதியா, ஹாப்பியா, சந்தோஷமா, அமைதியா, டென்ஷன் இல்லாம, பரபரப்பு இல்லாம, எவ்வளவு பஞ்சாயத்து வந்தாலும் நம்ம எல்லாரும் விரும்புவோம். சில பேரு பிரச்சனைகளை ரொம்ப ஈஸியா டீல் பண்ணும்போது நமக்கு பார்த்தாலே பொறாமையா இருக்கு. எப்படி இந்த ஆளு கூலா டீல் பண்றாரு, நமக்கு இதை பார்த்தாலே பயம் வந்துருது, பரபரப்பு வந்துருது, என்னடா இது எப்படிதான் டீல் பண்ண போறோம் அப்படின்னு அச்சம் வந்துருதுன்னு நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொன்னான், தொழுகையாளி அப்படி பயப்படவே மாட்டான். இன்னல் இன்சான குலிக ஹலூஆ வைதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ வைதா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ இல்லல் முஸல்லி. இன்னல் 99% எங்க இருக்கு தெரியுமா? உங்களுடைய கல்புக்குள்ளதான் இருக்கு. உள்ளதான், மனசுதான். அந்த மனசை சீர்படுத்தாம உங்களால் தொழவே முடியாது. அல்ஹம்துலில்லாஹ் கரெக்டா ஓதிட்டேன் அப்படியே முடியாது. அதுக்கு ஒரு பயிற்சி நமக்கு தேவைப்படுகிறது. அந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டு முறையாக தொழுது அல்லாஹ்வோடு நெருங்கி நம் உள்ளத்தை பண்படுத்தி வாழ்வில் நாம் விரும்புகிற வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லவர்களை தந்தருள்வானாக.